கனிகளை குறித்து நம்ம ஆராய்ந்து வருகிறோம். சொல்லுங்க, எதை குறித்து நம்ம தியானிக்கிறோம்? கனிகளை குறித்து. அப்ப ஆவியின் கனிகள். ஏன் ஆவியின் கனிகள்ல நம்ம பயணிக்கிறோம்? புதிய ஏற்பாட்டுடைய துவக்கமே அதுதான். யோவானுடைய முதல் உபதேசமே அதுதான். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கள். கோடாரியானது வேரின் அருகிலே வைக்கப்பட்டிருக்குது. அப்ப கனி கொடாத மரம் எல்லாம் என்ன செய்யப்படுமாம்? வெட்டுண்டு சபைக்கு வருவது, ஞானஸ்தானம் எடுப்பது, அந்நிய பாஷை பெறுவது, இதெல்லாம் கனி கொடுக்கிற அடையாளம். எக்காலத்திலும் தேவனை துதிப்பது, அவரை மகிமைப்படுத்தி பாடுவது, பேசுவது, இயேசுவை குறித்த சுவிசேஷத்தை, நற்செய்தியை அறிவிப்பது, இதுதான் கனி கொடுப்பதற்கு அடையாளம். ஆவிக்குரிய கனிகள், பிறனை நேசித்து அவனுக்கு உதவி செய்வது ஆவிக்குரிய கனிகளின் அடையாளம். அதே மனிதனுக்கு இயேசுவை எடுத்து செல்வது, இயேசுவை குறித்து, சத்தியத்தை குறித்து, சுவிசேஷத்தை குறித்து போதிப்பது ஆவிக்குரிய கனிகளின் அடையாளம். என்னதான் உங்களுக்கு ஒருத்தர் துரோகம் பண்ணாரும் அவங்கள ஆசீர்வதித்து ஜெபிப்பது, அவங்க மேல கோபம் கொள்ளாமல் இருப்பது, அவங்கள குறித்து கர்த்தரிடத்துல நன்றி சொல்லி அவங்களுக்காக தேவனை துதிப்பது ஆவிக்குரிய கனிகளின் அடையாளம். நம்மளை தூக்கி பேசுறவங்களே தூக்கி பேசுவோம் நம்ம, இதுதான் மாம்சம். ஆனா வேதம் உங்களை தாழ்த்தி பேசுறோம்னு நீங்க உயர்த்தி பேசணும்னு கற்றுக் கொடுக்குது. ஆமென் சொல்லுங்க. உங்களை விரோதிக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு மத்தியில நீங்க அன்பாய் நடந்து கொள்ளும்படி வேதம் உங்களுக்கு போதிக்கிறது. இயேசுவை குறித்த நீங்க வேத ஞானம் இல்லாதவர்களா, உங்க ஞானஸ்தானம் பூர்ணமாகாது. நீங்க எடுத்த ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற கனிகளை நீங்க கொடுக்கலன்னு சொன்னா உங்க ரட்சிப்பும் பூரணமாகாது என்பதை நான் தாழ்மையோடு உங்களுக்கு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அப்ப கனிகள் மிக அவசியம். இயேசுவும் இந்த கனிகளை குறித்து தான் உபதேசம் பண்ணிருக்கிறார். யோவானும் இந்த கனிகளை குறித்து தான் உபதேசம் பண்ணிருக்கிறார். அப்போஸ்தலர்களும் இந்த கனிகளை குறித்து தான் உபதேசம் பண்ணி அதை கை கொள்ளவும் பின்பற்றி வரவும் அடிச்சுவடுகளாக வேதம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே ரட்சிக்கப்பட்ட நாம் அனைவரும் புதிய ஏற்பாட்டிலே நிலைத்திருக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை வாசிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை நிதானிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆவியிலே அதை அறிந்து கொள்ள வேண்டும். புதிய ஏற்பாடு தான் பரலோகத்திற்கு உங்களுக்கு வழியை காண்பிக்கும். புதிய ஏற்பாட்டின் ஊடாக தான் இயேசுவையும் இயேசுவின் சீஷர்களை குறித்தும் அவருடைய உபதேசங்களை குறித்தும் பரலோக ராஜ்யத்தை குறித்தும் நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். பழைய ஏற்பாடு படிங்க, தேவைக்கு ஏற்றபடி படிங்க, தெரிந்து கொள்வதற்காக படிங்க, தவறே கிடையாது. சங்கீத புஸ்தகம் படிங்க, ஏசாயா புஸ்தகம் படிங்க, ஆரம்பத்திலிருந்து படிங்க, யாரு வேணாங்கிறா. ஆனா புதிய ஏற்பாடை விட்டு வழி விலகிறாதீங்க. இன்னைக்கு அநேகர் அந்த அடிமைத்தனத்துக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஞானஸ்தானம் பெற்று கொஞ்சம் புதிய ஏற்பாடு சுவிசேஷம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பழைய ஏற்பாட்டுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. அப்புறம் புதிய ஏற்பாடை ஒழுங்கா படிக்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் அவங்களுக்கு தியானமே இருக்காது. எல்லாம் தெரிஞ்ச ஆசாவி மாதிரி சங்கீத புஸ்தகத்துல போய் உட்கார்ந்துக்குவாங்க. அந்த புஸ்தகம் படுகிற பாடு எங்களுக்கு தான் தெரியும். இல்லையே சொல்லுவோமே, மனம் திரும்புங்க. பரலோக ராஜ்யம், புதிய ஏற்பாடு தான் பரலோக ராஜ்யத்திற்கு வழி காண்பிக்கும். அல்லேலூயா சொல்லுங்க. போதகர்களாகிய நாங்க பழைய ஏற்பாடுல இருந்து எடுத்து போதிப்போம். அது சாயல். பழைய ஏற்பாடு ஒரு சாயல். அதுலயும் அவரே தான், கர்த்தர் தான். புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தர் தான். வித்தியாசம் உண்டு. ரெண்டுக்கு ஏணி வச்சால் எட்டாது. பழைய ஏற்பாடு முழுவதும் மாம்சத்தில் நிறைவேற்றப்பட்டது. புதிய ஏற்பாடு முழுவதும் ஆவியில் நிறைவேற்றப்படணும். அதுக்கு தான் உங்களுக்கு ஆவிக்குரிய கனி தேவை. ஆமென் சொல்லுவோமே. அப்ப ரெண்டு கனிகளை குறித்து பார்த்தோம். சொல்லுங்க, என்னென்ன பார்த்தோம் போன வாரம்? அன்பை குறித்து பார்த்தோம், சந்தோஷத்தை குறித்து பார்த்தோம். அன்புல ரெண்டு விதமா போதனை செய்தேன். நாம செலுத்த வேண்டிய அன்பு முதலாவது யாருக்கு? தேவன், கடவுளுக்கு செலுத்தணும். இரண்டாவது அன்பு உன்னை போல பிறனை நேசி. ரெண்டு விதமா பிரிக்கணும். அன்புல நடக்கிறவங்க அன்பின் கனி இருக்கான்னு செக் பண்றீங்கன்னா, நீங்க ஆண்டவர் மேல உங்களுக்கு உண்மையிலே அன்பு இருக்குன்னா எல்லாவற்றிலும் முதற்கண் வணக்கம், முதற்கண் மகிமை எல்லாம் அவருக்கு கொடுத்துடணும். ஞாயிற்றுக்கிழமைனா அவருக்கு கொடுத்துடணும். அழகு பார்க்கணும்,
அவர் ஆராதிச்சு அழகு பார்க்கணும், அவரை துதிச்சு அழகு பார்க்கணும். ரட்சித்தார்ல, மீட்டார்ல, நம்மள பாவத்தின் பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்தார்ல, நம்முடைய நோவுகளை, வியாகுலங்களை, வேதனைகளை எடுத்து போட்டார் இல்ல. சாட்சி உள்ள வாழ்க்கையில நீங்க ரொம்ப முக்கியத்துவமா கடவுளுக்கு கொடுக்கிற நேரத்தை. அப்ப சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள் என்று புதிய ஏற்பாடு சொல்லுகிறது. சபை கூடுதல் அவசியம் என்கிறபடினாலதான் தலைக்கு மூளைக்கல்லா இயேசு சபையில இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க. சில ஞானிகள் சபைக்கு போறதில்லை. எனக்கு தெரியும் சிலரை தனியால வீட்டிலே உட்கார்ந்து நான் சபைக்கெல்லாம் போறது இல்லைங்க, நான் பைபிள் படிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன அறியாம தெரியுமா? நம்ம கேட்கும் போது அடடா நல்லா இருக்குதே, நம்ம கூட ஃபாலோ பண்ணலாம் போல இருக்குதே அப்படின்னு நினைப்போம். ஆனா சபை என்கிற வார்த்தைக்கு அடையாளம் அவங்களுக்கு அர்த்தம் தெரியல. அதான் உண்மை. சபை என்றால் என்ன? ஜனங்கள் கூடி வருவது சபை. சபாநாயகர் அப்படி சொல்றோம் இல்லையா? நம்ம தேசத்துல தலைவர்கள் கூடி வருகிற இடம் சபை. அதற்கு ஒரு தலைவர் சபாநாயகர். ஜனங்கள் கூடி வருகிற இடம் சபை, அதற்கு ஒரு தலைவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த சபையை தான் விட்டுடக்கூடாது. இந்த சபைக்காக தான் கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு. அவரை தனித்து ஆராதிப்பது அது விசேஷித்த காரியம், அது உங்களுக்கு உண்டான பக்தி விருத்திக்கு அடையாளம். ஆனால் எல்லோரும் ஒருமுகப்பட்டவர் ஆராதிக்கிறோம் பாருங்க, அதுதான் இந்த வேதத்துல மிக முக்கியமான காரியம். அதை செய்வதற்காக தான் இயேசு தம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ஜீவனையும் தந்து இந்த திருச்சபையை இயேசு கட்டியிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இது புரியாம நான் வீட்டில் இருக்கிறேன், ஜெபிக்கிறேன், ஒரு பிரயோஜனமும் இல்லை. நீ வேதத்திற்கு கீழ்ப்படியாதவள், நீ வேதத்திற்கு கீழ்ப்படியாதவன். கர்த்தர் உனக்கு திருச்சபையினூடாய் கொண்டு வருகிற நன்மைகள் உன் எல்லைகளிலே வந்து சேருவதில்லை. இந்த திருச்சபைகளின் ஊடாய் வருகிற ஆசீர்வாதங்கள் உனக்கு வந்து சேர்வதில்லை. கிளம்பணும், போகணும், நேரத்தை செலவழிக்கணும், இயேசு சிலுவையை சுமக்கணும், மலை மேல ஏறணும், அடிகளை படணும், அதுக்கப்புறம் ஆணிகளால் காயப்பட்டு தொங்க விடப்படணும். எத்தனை கஷ்டம்! சோம்பேறியே, நீ மனம் திரும்பு. கர்த்தருடைய நாமத்தை கொண்டு உன்னை எச்சரிக்கிறேன். யாரா இருந்தாலும் சரி, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க, வீட்டில இருந்து ஆராதிக்கிற, நான் ஆன்லைன்ல உட்கார்ந்து ஆராதிக்கிற, உன்னுடைய ஆசீர்வாதங்கள் அத்தனை வீணாய் போகும். திருச்சபையின் ஊடாய் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் அத்தனை உனக்கு வீணாய் போகும். சபை கூடுதலை விட்டு விடுவீங்க அப்படின்னு சொன்னா உங்க ஆசீர்வாதங்களை விட்டு நீங்க தூரமா போறீங்கன்னு அர்த்தம். தெரிந்து கொள்ளுங்க. சபைக்கு தலைவர்களை உருவாக்கி வேலையை விட செய்து, தொழிலை விட சொல்லி, அந்தஸ்தை விட சொல்லி, எல்லாத்தையும் விட சொல்லி ஆண்டவர் ஒரு மனுஷனை கொண்டு வந்து நிறுத்தி பயன்படுத்துறாரு சொன்னா அந்த மனிதன் ஊடா கர்த்தர் உங்களுக்கு ஏதோ நன்மை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார் என்ற அர்த்தம். அப்ப கனிகள்ல முதலாவது நீங்க ராஜ்யத்தை தேடணும். அததான் இயேசு சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யம் இப்ப எங்க கட்டப்பட்டிருக்குது? இயேசுவின் மேல் கட்டப்பட்டிருக்கிறது. இயேசு அதுக்கு மூளைக்கல்லா இருக்கிறாரு. இயேசுவின் தேவ ஆலயங்கள் எல்லாம் ராஜ்யத்தின் அடையாளம். ஆமீன் சொல்லுங்க. முதலாவது அப்ப யாரை தேடணும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேடணும், ஆலயத்தை தேடுங்க முதல்ல. அப்புறம் தனி ஜெபம் வீட்டுல, நல்ல பரிசுத்த வாழ்க்கை, பயபக்தி நிறைந்த ஒரு மனுஷியா வாழ்ந்து முடிங்க. பரலோகம் உங்களுக்கு நிச்சயம். இதுக்கு மேல என்ன வேணும்? இல்லையா சொல்லுவோமா? இங்கேயே கோளாறுலாம் கொடுத்து விட்டு, இங்கேயே ரிவர்ஸ் கியர்லாம் போட்டு விட்டு, அப்புறம் எனக்கு ஒண்ணு வரலையே, ஒண்ணும் கிடைக்கல, எப்படி வரும்? எப்படி கிடைக்கும்? அப்புறம் வருஷம் பூரா அழுகதான், வருஷம் பூரா பிரச்சனை தான். கடந்து போங்க. கர்த்தரா வேணான்னு சொல்றாரு, இல்ல நான்லாம் வேணான்னு சொல்றேனா? ஜனங்கள் விழிப்புணர்வு அடையணும். தேவனுக்கு மகிமையை செலுத்துகிறத நீங்க கர்த்தரை அவர் வெட்கப்படுகிற அளவுக்கு, சாத்தான் குற்றப்படுத்துகிற அளவுக்கு நீங்க விட்டு கொடுப்பீங்கன்னா சாத்தான் சொல்லுவான், பாருங்க எதுக்கு ரட்சிப்பு, இதுக்கெல்லாம் எதுக்கு ஆலயத்துல போய் உங்களை கனப்படுத்தாத இந்த ஆத்மாவுக்கு எதுக்கு மீட்டிங்க, உங்க ரத்தத்தை ஏன் வீணாக்குறீங்க? அவன் போய் பேசுவான். கவனமா இருக்கணும். இரவும் பகலும் 24 மணி நேரம் நம்ம குற்றம் சாட்டுகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் தெளிவாய் பேசுகிறது. சரி, ஆவியின் கனிகள்ல 2 காரியங்கள் பார்த்தோம். ஒன்று அன்பு, இன்னொன்னு சந்தோஷம். இன்றைக்கு ஆவிக்குரிய கனிகளில் 2 காரியங்களை பார்த்து நம்ம ஜெபித்து முடிக்க போகிறோம். ஒன்று சமாதானம், இன்னொன்று நீடிய பொறுமை. படிங்க எடுத்தவங்க. ஒன்னு சமாதானம், மற்றொன்று
நீடிய பொறுமை. சத்தமா சொல்லுங்க, நீடிய பொறுமை. சபை சொல்லுங்க. முதலாவது சமாதானம், அடுத்தது நீடிய பொறுமை. இது ஆவியின் கனிகளிலே அடங்கியிருக்கிறது. ஒரு ஆவிக்குரிய வட்டாரத்திற்குள் வருகிற ஒரு மனுஷனுக்குள் இது அடங்கியிருக்கணும். இது நிறைந்து காணப்படணும். அன்பும் சந்தோஷமும் எப்படியோ ஆவிக்குரிய கனிகள்ல சமாதானம் பெற்றவர்களாய் இருக்கணும். பிறரோடு சமாதானம் உள்ளவர்களாய் வாழணும். ஆமென் சொல்லுவோமா? அடுத்ததாக நீடிய பொறுமை. நீடிய பொறுமை எல்லாம் எனக்கு என்னுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல நான் ஒர்க் பண்ணும்போது கர்த்தர் கற்றுக் கொடுத்தார். நீடிய பொறுமை, எப்படி பொறுமையா இருக்கணும், எப்படி ஒர்க் பண்ணணும், எப்படி உன்னுடைய இடத்துல நீ செயல்படணும். நீடிய பொறுமை. வேலை ஸ்தலத்துல பொறுமை, ஆவிக்குரிய ரீதியிலும் பொறுமை தேவை, குடும்பத்திலும் சில விஷயங்கள பொறுமை தேவை. சில காரியங்கள் எல்லாம் உடனே நம்ம எடுத்துட முடியாது, முடிவெடுத்துட முடியாது. அப்ப நீடிய பொறுமை அது எங்க இருந்து வரும், எப்படி அதை பெறுவது, இதெல்லாம் நீங்க நம்ம பார்க்க போகிறோம். ஆமென். முதலாவது சமாதானத்தை குறித்து சங்கீதம் 29 அதிகாரம் 11 வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கும் போது சமாதானத்தின் அருளி நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். சங்கீதம் 29:11. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு என்ன கொடுப்பார்? பலன் கொடுப்பார். சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். பலன் கொடுப்பார். இரண்டாவது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். இப்ப சமாதானம் எங்க இருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அததான் இயேசுவும் புதிய ஏற்பாட்டுல சொல்றார். இது பழைய ஏற்பாடு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லப்பட்ட வசனம், நமக்கு இல்ல. ஆனா புதிய ஏற்பாடு நமக்கு. ஆமென் சொல்லுங்க. இப்ப இயேசுவின் வாயிலா பழைய ஏற்பாடு நமக்கு செல்லுபடி ஆகும். பழைய ஏற்பாடு நமக்கு செல்லுபடி ஆகும். அப்ப கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு தான் பலன் கொடுக்கிறாரு, தம்முடைய ஜனங்களுக்கு தான் சமாதானம் கூறி என்ன செய்யறார்? அவரு ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. கவனிச்சு பார்க்கணும். புதிய ஏற்பாடுல எங்க இயேசு சொல்லுகிறார் அதை குறித்து? புதிய ஏற்பாடு சொல்றார் இயேசு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இயேசு சொல்றாரு பாருங்க, என்னுடைய சமாதானம். இயேசு சொல்றாரு என்னுடைய சமாதானம். அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்தா எவ்வளவு பெரிய சமாதானம் நினைச்சு பார்க்க முடியுமா? யோசித்து பாருங்க. அவருடைய சமாதானம் நமக்குள்ள வந்துட்டா அது எவ்வளவு பெரிய சமாதானம். அவருடைய சமாதானம் எப்படி? அவருக்கு யார் யார் சமாதானமா இருக்கு? யோசிச்சு பாருங்களேன். இயேசு கடவுள், அவருக்கு யார் சமாதானமா இருக்கணும்? இயேசுவும் பிதாவும் சமாதானமா இருக்கிறாங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. இவர் சொல்லுங்க, இயேசுவும் பிதாவும் இருவரும் எப்படி இருக்கிறாங்க? சமாதானமா இருக்கிறாங்க. இயேசுவும் பிதாவும் சமாதானமா இருக்கிறதுனால அந்த சமாதானம் இயேசுவை நிரப்பி, இப்ப இயேசு சொல்லுகிறாரு, நான் என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அது எப்படி அனுபவிக்கிறது? பெரிய வசதியெல்லாம் இருக்காது நமக்கு. கொஞ்சம் தான் நம்மளுடைய வசதி வாய்ப்பு இருக்கும். மாசம் உங்களை வருமானமும் கொஞ்சமா தான் இருக்கும், வச்சுக்கொள்ளுவோம். ஆனா இயேசுடைய சமாதானம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க உள்ளத்துல ஒரு ஐஸ்வர்யவான போல உணர்வீங்க. ஹல்லேலூயா. வியாதியற்ற வாழ்க்கை, வியாகுலமற்ற வாழ்க்கை, தேவ சமாதானம். நீங்க அந்த சமாதானத்துல நிரம்பினதுமே உங்களை அறியாமலே அருகாமையில் இருக்கிற மனுஷனோடு மனுஷியோடு உறவுகளோடு சமாதானமா பழக ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்னா தேவ சமாதானத்தின் அடையாளம் அதுதான். தன்னை குத்தினவர்களுக்காக அவர் என்ன செய்தாரு? வேண்டிக் கொண்டார். தன்னை
சிலுவையில் அறைந்தவர்களுக்காக பிதாவே இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியார்கள், இவர்களை என்ன செய்யும் மன்னியும் என்று ஆண்டவர் சிலுவையிலே வேண்டிக் கொண்டார். சமாதானம். அப்ப தேவ சமாதானம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும். இயேசு தருகிற சமாதானம் எல்லாவற்றையும் கடந்து நிற்கும். சிறு குடும்பம் தான், நம்ம பெரிய பேர் எடுத்த ஆள் இல்ல, நம்ம கிட்ட பெரிய பேங்க் பேலன்ஸ் இல்ல, வசதி வாய்ப்பு இல்ல, பெரிய சொந்தக்கார கூட்டம் இல்ல, பிரச்சனை இல்லையா, உனக்குள் தேவ சமாதானம் இருந்தா நீதான் ராஜா, நீதான் ராஜாத்தி. ஆமென் சொல்லுங்க. அதை அனுபவிக்கணும். அதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் திருச்சபைக்குள்ள நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமாதானத்தை ஆண்டு அனுபவிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய சமாதானம் இருந்தா நீங்க போகிற இடமெல்லாம் மற்றவங்களோட சமாதானமா இருப்பீங்க. இன்னொன்னு சொல்லட்டுமா, அந்த சமாதானுடைய வல்லமை பாருங்க, அந்த சமாதானத்தின் வல்லமை பிறர் உங்களோடு சமாதானமா இருப்பாங்க. ஆமென் சொல்லுங்க. இதெல்லாம் உண்மைங்க, இதெல்லாம் உண்மை. வீடு ஷிஃப்ட் பண்றதுக்காக இந்த பகுதியில் நான் அடி பொன்மலைப்பட்டியில எந்த வீடு காலியா இருக்குன்னா என்ன கேட்டா தெரியும், அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு. ஒரு பெரிய அலசிட்டேன். இதுல ஒரு குடும்பம் முஸ்லிம், ஒரு குடும்பம் பிராமணன். நமக்கெல்லாம் வீடு கொடுப்பாங்களா? தேவ சமாதானம் இருக்கிறபடினால், தேவனுடைய சமாதானத்தோடு ஒரு மனிதன் கடந்து போகிறபடினால் அவங்களே கதவை திறந்து கொடுக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுவோமே, அல்லேலூயா சொல்லுவோமே. நீங்கள் போகிற இடமெல்லாம் அந்த சமாதானம் பரவும். அந்த சமாதானம் அநேகரை உங்க பக்கமாய் திருப்பும். இயேசு கொடுக்கிற சமாதானம், அதை நம்ம பெற்றுக்கொள்ளணும், கேட்கணும். எனக்காக சிலுவையில கொண்டு வந்த சமாதானம், எனக்காக நீங்க வாக்கு பண்ணின சமாதானம் என் உள்ளத்தை நிரப்பட்டும், என் இல்லத்தை நிரப்பட்டும், என் குடும்பத்தை நிரப்பட்டும், என் உறவுகளை நிரப்பட்டும், என் வட்டார ஜனங்களை நிரப்பட்டும். இயேசுவே, கேட்டு பாருங்க, தேவ சமாதானம் உங்க இல்லத்தை நிரப்பும். ஆமென் சொல்லுங்க. ஏசாயா 48 அதிகாரம் 18 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். ஏசாயா 48:18 குறித்து நாம வாசிக்கலாம். என் கற்பனைகளை கவனித்தாயானால், என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும், நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலும் இருக்கும், உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல் இருக்கும் என்று யார் தெரியுமா சொல்றா? உங்களையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் சொல்லுகிறார். அதுல தொடர்ந்து படிச்சீங்கன்னா ஆண்டவர் பேசுகிற வார்த்தை தான் இது. தன்னுடைய ஜனங்களோடு பேச விரும்பினார். ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு வந்து வணங்கா கழுத்துடைய ஜனங்களோடு பேச விரும்பினார். கீழ்ப்படியாதவர்களோடு பேச விரும்பினார். இன்றைக்கும் சபையோடு, புதிய ஏற்பாடு காலத்து சபையோடு பேச விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ரகசியம் இருக்குது. மறுபடியும் வாசிக்க கேட்கலாம். என் கற்பனைகளை கை கொண்டு கவனித்தாயானால் நலமாயிருக்கும். என்னவா இருக்கும்? என் கற்பனைகளை கை கொண்டு நீ கவனித்தாயானால். ஆலயத்திற்கு போகிறேன்னு சொல்வது பெரிய விஷயம் அல்ல. ஆலயத்தில் வந்து அமர்ந்திருப்பது பெரிய விஷயம் அல்ல. நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்ட வேதம், நாம் செவிகளின் வழியாக கேட்கிற தேவ வார்த்தைகளை இருதயத்தில் வைத்து அவருடைய கற்பனைகளை நாம் கவனித்தோமானால் நலமாயிருக்கும். கற்பனைகளை கை கொள்ளுகிறவங்களுக்கு, கட்டளைகளை கை கொள்ளுகிறவங்களுக்கு தான் இயேசு. ஆமென் சொல்லுவோமா? கற்பனையின்படி வாழ விரும்புகிறவர்களுக்கு, கற்பனைகளை விரும்புகிறவர்களுக்கு தான் இயேசு சமாதானத்தை வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அப்படித்தானே அவர் சொல்றார். மறுபடியும் வாசிக்கலாம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். கவனிச்சு பாருங்க. அப்பொழுது உன் சமாதானம் எப்படி வருமா?
இருதயத்துல சமாதானம் பாருங்க, உங்க குடும்பத்துல சமாதானம் பாருங்க, உங்க தொழில் வேலையில சமாதானம் பாருங்க. சிலர் தொழில் செய்வாங்க, சமாதானமே இருக்காது, தினமும் பிரச்சனை, காசு வாங்கினவன் கொடுக்க மாட்டான், பொருள் வந்து சேராது, தினமும் சமாதான குலைச்சல், டென்ஷனாவே ஒரு வியாபாரம். நீங்க கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களாக, கட்டளைகளை கை கொள்ளுகிறவர்களாக, அதை கவனமா கவனிக்கிறவர்களாக நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா, இந்த சமாதானம் உங்க வேலை ஸ்தலத்துல, உங்க வியாபார ஸ்தலத்துல ஒரு நதியை போல பாய்ந்தோடும். ஆமென் சொல்லுங்க. சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகள், நீங்க தேவனுடைய கற்பனைகளையும் தேவனுடைய கட்டளைகளையும் நியமங்களையும் பிரமாணங்களையும் கவனித்து, எப்படி கவனிப்பீங்க? தேவ வார்த்தைகளோட செய்திகளோட கவனித்து. வேற எப்படி கவனிப்பீங்க? வேதத்தை தியானம் செய்து வாசித்து அதை கவனித்து நீங்க காத்திருப்பீங்கன்னா, தேவனுடைய சமாதானம் ஒரு நதியை போல உங்க வாழ்க்கையில் அப்படியே கடந்து போவதை பார்ப்பீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. எதையாவது ஒண்ணு பெறணும்னா, எதையாவது ஒண்ணு கற்றுக் கொடுப்பார் கர்த்தர், சும்மா வரவே வராது. அதனாலதான் அந்த செழிப்பின் உபதேசங்களுக்கு நாங்க எதிரிகளை போல செயல்படுகிறோம். ஆசீர்வாத செய்திகளை குறித்து பேசுகிறவர்களுக்கு நாங்க எதிர்த்து நிற்கிறோம். இல்ல, வெறுமையா மொட்டையா வருன்னு சொன்னீங்கன்னா வராது, ஒன்றையும் நீங்க பெற முடியாது. கேட்க நல்லா இருக்கும், விசுவாச அறிக்கைகளை செய்து கேட்கதெல்லாம் நல்லா இருக்கும். ஆனால் தேவனிடத்திலிருந்து நீங்கள் ஒன்றை பெற வேண்டும் என்று சொன்னால் ஒன்றை கை கொள்ள வேண்டும். ஒரு காரியத்தை குறித்து, தேவனை குறித்து பயபக்தி உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அப்போதான் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, நம்ம மாம்சத்திற்குரிய ரீதியிலும் சரி, நமக்குண்டான நன்மைகள் கடந்து வரும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப தெளிவா நீங்க வேதத்தை தியானம் பண்ணுங்க, புரிந்து கொள்ளுங்க, வேதத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. இதுல உள்ள சமாதானம் உங்க இருதயத்தை நிரப்பும். அடுத்தது உங்க எல்லைகளை அது பூரணமாய் நிரப்பும். சரியா? அப்ப அடுத்தது அதை வாசித்து முழுமையா முடிச்சிருங்க. உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். நீங்க வேதத்துல தியானமாயிருப்பது பாக்கியவான், நீங்கள் நீதிமான். அந்த நீதி எப்படி இருக்குமா? சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்குமா? அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருக்குள்ள கீழ்ப்படிந்து பக்தி விருத்தியோடு அப்படி வாழ பழகுங்க. அந்த சமாதானத்தினால உங்க வாழ்க்கை சிறக்கும். அந்த சந்தோஷத்துல நீங்க மகிழ்ந்து கர்த்தருக்குள்ள களிகூர்ந்து உங்க ஓட்டத்தை வெற்றியா ஓடி முடிப்பீங்க. ஆமென் சொல்லுவோமா? இதை குறித்து ரோமர் 5ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ரோமர் 5:1. இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம விசுவாசித்து இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுகிறபடியினால், என் இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு என்று நீங்கள் அறிக்கை செய்கிறபடியினால், என் இயேசுவை தவிர வேறொரு வணக்கத்தை நான் செய்வதில்லை என்று தீர்மானிக்கிறபடியினால், இந்த வசனம் என்ன தெரியுமா சொல்லுது? மறுபடியும் வாசிக்கலாம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதாவாகிய தேவனிடத்திலே சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு முன்பதாக பிதாவாகிய தேவனுக்கும் அந்நியர்களுக்கும் சமாதானம் இல்லை. புறஜாதிகளுக்கும் தேவனுக்கும் சமாதானம் இல்லை. பழைய ஏற்பாடு முழுவதையும் வாசித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
இஸ்ரவேல் தேசங்களை சுற்றியிருக்கிற எல்லா தேசங்களையும் தேசத்தின் குடிகளையும் பிதாவாகிய தேவனால் அனுப்பப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்களால் ஜனங்கள் கொலை செய்யப்பட்டார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற ஜனங்களை கர்த்தரே கொன்று போடு என்று கட்டளை பிறப்பித்தார். அங்க இரக்கம் எல்லாம் இல்ல. பிதாவாகிய தேவனுடைய தம்முடைய ஜனங்களை தவிர வேற ஜனங்கள் தப்பிதமாய் தவறாய் நடக்கிறவர்களுக்கு இரக்கம் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராக இயேசு அப்படியே அதை தலைகீழ மாற்றி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமே. இயேசுன்னு சொன்னாலே ஒரு சந்தோஷம் இல்லையா? ஆமென். இயேசுன்னு சொன்னாலே ஒரு உற்சாகம். ஆமென் சொல்லுங்க. அப்படியே அந்த சட்டத்திட்டத்தை தலைகீழ புரட்டி போட்டார். எப்படி தெரியுமா? பெரிய விளக்கரையை கொடுத்து. அப்படிப்பட்ட புறஜாதிகள் பட வேண்டிய வேதனையை சிலுவையில் அவர் ஏற்றுக்கொண்டார். அப்படிப்பட்ட புறஜாதி மக்களாகி இந்தியர்களாகி நீங்க, நான், ஆப்பிரிக்கர்கள், இன்னும் பங்களாதேஷ், பாகிஸ்தான், இன்னும் பல தேசங்கள், அந்நிய தேசங்கள், கர்த்தரை அறியாத இன்னைக்கு கிறிஸ்தவ தேசமா இருக்கிற தேசத்தார்கள் எல்லாம் கர்த்தரை அறியும்படி, தேவ சமாதானம் பெறும்படி இயேசு சிலுவையிலே தொங்க விடப்பட்டார். தேவ பிள்ளைகளாகிய நீங்க தேவ சமாதானத்திற்காக காத்திருக்கிறீங்களா? பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? இயேசுவின் வாயிலாதான் அது உங்களுக்கு வரும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன். அல்லேலூயா. இதை குறித்து கடைசியாக எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13 22 வரைக்கும் வேக வேகமா வாசித்து முடித்து கடைசியாக நீடிய பொறுமையை குறித்து நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். சீக்கிரம் எபேசியர் 2 13 22 வரைக்கும். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். இப்பொழுது கிறிஸ்து இயேசுவின் இரத்தத்தினாலே எப்படி ஆயிட்டோமா? சமீபமான. முன்ன நம்ம தூரமா இருந்தோம். தேவனை அறியாமல் இருந்தோம். கர்த்தருக்கு வணக்கத்தை செலுத்தாம இருந்தோம். இன்றைக்கு கிறிஸ்து இயேசுவின் மூலமா நம்ம எங்க வந்துட்டோம்? சமீபமா வந்துட்டோம். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு சமீபமா வந்துட்டோம். ஆமென் சொல்லுங்க. வாசிக்கலாம். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி, இயேசு கிறிஸ்துவே நம்முடைய சமாதான காரணராகி, இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. நல்லா கவனிங்க. இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி. கவனிக்கணும். இந்த இரு திறத்தார் யாருங்கிறத நான் சொல்லிடுறேன். பூமியில இருக்கிற குடிகள் இயேசு வருவதற்கு முன்பதாக வரைக்கும் பழுகி பெருகி தவறுகளை செய்து தப்பிதங்களை செய்து கடவுளை விட்டு பயபக்தியை விட்டு தூரமா போயிருக்காங்க பாருங்க. அவங்க ஒரு தரம். பரலோக தேவன், பரலோக தேவ தூதர்கள், பரலோக பரிசுத்தவான்கள், பரலோகத்தில் இருக்கிற கேருபீன்கள், சேராமீன்கள், தேவ தூத சேனைகள், இவர்கள் இன்னொரு தரம். இந்த இரு தரமும் பிரிந்து காணப்பட்டது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், இஸ்ரவேல் தேசத்துக்கு மட்டும்தான் கிருபை. அதை சுற்றி இருக்கிற உலகம் முழுவதும் உள்ள எல்லா நாடுகளுக்கும் தேவன் கிருபை அளிக்கல்ல, தேவன் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தி இந்த ஜனங்கள் என்ன செய்து வந்தார்? அழித்து வந்தார். இப்ப இரு தரமா பிரிந்திருக்கிற இந்த இடத்துல ஒருவர் நிமித்தம் ஒருவர் வந்து அந்த இரு தரத்தாரையும் ஒரு தரமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுவோமே. ஒரே தரமாய் மாற்றினார். அல்லேலூயா சொல்லுங்க. யார் நிமித்தம்? கர்த்தராகிய இயேசுவின் நிமித்தம். அவர்தான் சமாதான காரணராகி இருதரத்தாரையும் என்ன செய்தாரா? ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே அதை நிறைவேற்றி ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவது படைப்பு. அல்லேலூயா சொல்லுங்க. பிதாவாகிய தேவனால் உருவாக்கப்பட்ட மண்ணினால் உருவாக்கப்பட்ட இந்த மனித இனம் முதல் படைப்பு. அதே மண்ணினத்தை மறுபடியும் தம்முடைய மாம்சத்தினால இரத்தத்தினால உருவாக்கி ஆண்டவராக இயேசு இங்க என்ன செய்திருக்கிறார் தெரியுமா? படைத்திருக்கிறார். புதிய மனுஷனாக என்ன செய்தாரா? அங்க சிருஷ்டித்து. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ கிறிஸ்துவுக்குள் ஒரு வருகிற ஒரு மனுஷன் யாரா இருப்பாங்க? புதிய சிருஷ்டி.
தொடர்ந்து வாசிக்கலாம். இப்படி சமாதானம் பண்ணி, இப்படி இரு தரத்தாரையும் சமாதானம் பண்ணி. நல்லா கவனிங்க, யார் சமாதானம் பண்ணுகிறாரு? இயேசு. இரு தரத்தாரை சமாதானம் பண்ணி, பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக்கி தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இயேசு வந்து பிதாவாகிய தேவனுக்கு என்ன செய்தாரு? ஒப்புரவாக்கினார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா சொல்லுவோமா? இப்ப புரிந்து கொண்ட சமாதானம் எங்க இருந்து வந்துச்சு, யாரிடத்திலிருந்து வந்துருச்சு, எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ளணும், இதுதான் வழியா என்பதை இப்ப முதல் கட்டமா நம்ம பார்த்துட்டோம். இப்ப சமாதானத்துல இரண்டாவது கட்டம், சங்கீதம் 37:37 வாசிக்கலாம். சமாதானத்தின் இரண்டாவது கட்டத்தை வாசித்து நம்ம அடுத்த நீடிய பொறுமைக்குள் போக போகிறோம். 37:37 வாசிக்க கேட்கலாம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனுக்கு காத்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். மறுபடியும் வாசிங்க. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவரை பார்த்திரு. அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். அந்த மனுஷனுடைய முடிவு என்னங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உத்தமனும் செம்மையானவனும் ஆகிய கர்த்தருக்குள் வாழுகிற மனுஷனுடைய முடிவு என்னங்க? சமாதானம். சபை எல்லாரும் சொல்லுங்க, அவனுடைய முடிவு என்னங்க? அப்படின்னா இளைப்பாறுதல் அர்த்தம். அப்படின்னா பரலோக ராஜ்யம் என்று அர்த்தம். வேதனை இல்லாத இடம் என்று அர்த்தம். சமாதானம். அப்ப அப்படி நீங்க உத்தமமா, அப்படி நம்ம நீதிமானா, பரிசுத்தவானா வாழ என்ன செய்யணும்? கற்றுக்கொள்ள வேண்டும். அதை குறித்து சங்கீதம் 72:7 வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 72:7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான், சந்திரன் உள்ள வரைக்கும் மிகுந்த சமாதானம் இருக்கும். நல்லா கவனிச்சு பாருங்க. கர்த்தருடைய நாட்களில் யாரு செழிப்பா? எல்லா விதத்திலும் செழிப்பா. குடும்பத்தில் செழிப்பு உண்டாகும். பிள்ளைகளை பெற்றெடுத்து ஆசீர்வாதமா வாழ்ந்து கொண்டிருப்பான். வியாபாரத்துக்கு போனா செழித்து இருப்பான். எல்லா விதத்திலும் நல்ல கை கடிக்காத, நஷ்டமில்லாத, லாபமுள்ள ஒரு வியாபாரத்தை செழித்து உங்க கர்த்தர் ஆசீர்வாதமா இந்த மனிதனுக்கு மாற்றி கொடுப்பார். அடுத்தது, அவன் பழகுகிற ஜனங்களோடு, உறவுகளோடு செழித்து காணப்படுவான். ஆமென் சொல்லுங்க. அவன் போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பான். ஆமென் சொல்லுங்க. யாருங்க அது? நீதிமான். நீதிமான் என்றால் வேதத்தை தியானம் செய்கிறவன், அதை கை கொள்ளுகிறவன் நீதிமான். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் வேதத்தை படிக்கணும், தியானம் பண்ணணும், அதுல வளரணும்னு சொல்றது. அப்போ இவைகளெல்லாம் படிக்க தான் இந்த விவரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். வாசிங்க தொடர்ந்து. அடுத்தது பிரசங்கியின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 3:8. சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. 4 விதமான காலங்கள். நீங்க இத கடந்து வந்திருக்கலாம், ஒருவேளை கடந்து கொண்டிருக்கலாம். இந்த 4 காலங்களுக்குள்ள நீங்க கண்டிப்பா ஒரு காலத்திலே தான் இப்ப நீங்க வாழ்ந்து ஆகணும். அது வேதத்தின்படி நீதி. வாசிக்க. முதலாவது என்ன சொல்லுது? சிநேகிக்க ஒரு காலம் உண்டு. அதாவது குடும்பத்தை, பிறரை சிநேகிக்கிற ஒரு காலம் இருக்குது. அது சந்தோஷமான மகிழ்ச்சியின் காலம். சிலருடைய வாழ்க்கையில படிக்கிற காலம் எல்லாம் அப்படியே சிநேகித்து உறவுகளோடு சேர்ந்து வளர்ந்து அன்பு வெளிப்படுத்தி அப்படிதான் வளர்ந்து வருவாங்க. அடுத்தது என்ன காலம்? இப்ப அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? பகைக்க ஒரு காலம் உண்டு. பகையாளிகள் எழும்புறாங்க. அப்ப எதிரிகள் நம்மளை சூழ்ந்திருக்கிறாங்க. அப்ப பகைக்கிற ஒரு காலம் இருக்குது. அதே நேரத்தில் அடுத்து என்ன காலம் இருக்குது? யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு. ஆமா. இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்தின்படி மாம்சத்தோடு இரத்தத்தோடு அல்ல, துரைத்தனங்களோடு, அதிகாரங்களோடு, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு என்ன உண்டு? யுத்தம் உண்டு. யுத்தம் செய்யும்படி நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். சரி, ஓகே. அடுத்தது என்ன காலம்? சமாதானம் பண்ண ஒரு காலம், சுவிசேஷத்தை அறிவிக்கிற காலம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
இதெல்லாம் கை கொண்டு, இதெல்லாம் தியானித்து, இதெல்லாம் வாசித்து நீதிமானா வாழ்ந்து கடைசியில கர்த்தருடைய அந்த சமாதானத்துல நிரம்புகிறவ என்ன செய்யணும்? அந்த சமாதானத்தை பிறருக்கு எடுத்து செல்லணும். ஆமென் சொல்லுங்க. இதை குறித்து நம்ம தொடர்ந்து வாசிக்க நிறைய வசனங்கள் இருந்தாலும் இப்ப நமக்கு நேரம் போதாததுனால நம்ம என்ன செய்யலாம்? நீடிய பொறுமையை குறித்து அடுத்த கட்டமாக நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நீடிய பொறுமையை குறித்து எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 1-4 வரைக்கும் வாசிக்கும் போது சில விஷயங்களை நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சீக்கிரமா எடுங்க. எபேசியர் 4:1-4 வரைக்கும் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து. நல்ல கவனிங்க. நீங்க எதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா, பரம பந்தய பொருளுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கிற கிரீடத்திற்காக நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அது முத்துக்களால, விலையேற பெற்ற முத்துக்களால அலங்கரிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் பரலோக காரியம். இதெல்லாம் ரகசிய மர்மம் நிறைய. இதை குறித்து ரொம்ப விவரம் இல்லை. ஆனா நீங்க அதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அப்ப அதெல்லாம் வச்சுக்கணும் மைண்ட்ல. எனக்கு ஒரு கிரீடம் இருக்கு, எனக்கு ஒரு ஆளுமை இருக்குது, இதெல்லாம் உங்க மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை அழைக்கப்பட்ட அழைப்பின் பாத்திரவான்களாக என்ன செய்யணுமா? நடந்து மிகுந்த மனத்தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாயிருங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த 9 கனிகளும் இந்த வசனத்துல அடங்கிடும். அப்ப அழைக்கப்பட்டது சமாதானம் பெறுவதற்கு, அழைக்கப்பட்டது அன்பிலே நடப்பதற்கு, அழைக்கப்பட்டது நீடிய பொறுமையோடு வாழ்வதற்கு. ஆண்டவர் உங்களுக்கு 9 கனிகளை கொடுக்க விரும்புறார்னா, அழைத்திருக்கிறத முதல்ல நீங்க என்ன செய்யணும்? அதை உறுதிப்படுத்தி தெரிந்து கொண்டு அந்த அழைப்பிற்கு நீங்க பாத்திரவான்களாய் மாற வேண்டும். அல்லேலூயா. லூக்கா 18:7 நம்ம வாசிக்க கேட்கலாம். லூக்கா 18:7 நம்ம வாசிக்க கேட்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சொல்லுங்க. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுடைய பிரச்சனைகளுக்கு, தம்மால் அழைக்கப்பட்ட திருச்சபைக்குள் அழைக்கப்பட்ட ஜனங்களுடைய சில வியாகுலங்களுக்கு, வேதனைகளுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அவர் எப்படிப்பட்டவராங்க? அடையாளம் காட்டுது, நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து. அல்லேலூயா. கொலை பாதகனா சபைக்குள்ள வரலாம், பொல்லாத காரியங்களை நடப்பித்து சபைக்குள்ள வரலாம். மனம் திரும்புதல் உங்களுக்குள் இருக்குமானா, புதிதாய் வாழ நீங்க விரும்புவீங்கனா, ஆண்டவர் உங்க பாவங்களை நினைக்க மாட்டாரு. நீடிய பொறுமை உள்ள தேவன். அதுக்கு தான் அந்த வசனம் எழுதப்பட்டிருக்குது. நீடிய பொறுமையா இருந்து உங்க தப்பிதங்களை எல்லாம் அவர் மன்னித்து, உங்க நோய்கள் எல்லாம் அவர் சுகமாக்கி, தம்முடைய சமாதானத்தையும் வெளிப்படுத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுவோமா? எல்லாரும் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. இப்ப மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க. எல்லாரும் கவனமா கேட்கணும், கவனிக்கலாம். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் எப்படி கூப்பிடுகிறவங்க? இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில், இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் அவர் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா. இதெல்லாம் நமக்கு மனசுல அப்படியே ஆணி பாய்ந்த மாதிரி இருக்கணும் இந்த வசனம் எல்லாம். அப்பதான் அந்த அவநம்பிக்கைகள்லாம் உங்க மனசை விட்டு போகும் வெளியே. ஜெபத்திற்கு பதில் இல்லையே, கேள்வி எழும்பும் போது இந்த வசனம் உங்களுக்குள்ள இருக்கணும்.
என் தேவன் நீடிய பொறுமை உள்ள தேவன், நீதியை நிறைவேற்றுகிற தேவன். அவர் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற ஜனங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரோ? செய்வாரா செய்ய மாட்டாரா? வருஷக்கணக்கான ஜெபங்கள், ஒரு நாள் பதில் உண்டுங்க. ஆமென் சொல்லுங்க. மாத கணக்கான ஜெபங்கள், ஒரு நாள் பதில் உண்டு. ஆமென் சொல்லுங்க. நாட்கள் இரவும் பகலும் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் மனமாற மனுபுத்திரன் அல்ல. அல்லேலூயா. இரவும் பகலும் வேண்டுகிற தேவ பிள்ளைகளுக்கு செய்யாம ஒரு ஆலயத்துக்கு வெளியே இருக்கிற மனுஷனுக்கா போய் கர்த்தர் செய்ய போறாரு? தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீடிய பொறுமை அவர் இருக்கிறாரு. இப்ப சொல்லுங்க, நீடிய பொறுமை யாருகிட்ட இருக்குது? சொல்லுங்க, நீடிய பொறுமை யாருகிட்ட இருக்குது? சத்தமா சொல்லுங்க, யாருகிட்ட இருக்குது? அப்ப 9 கனிகள்ல நீடிய பொறுமை எங்க இருந்து வரணும்? வாய் பேசுங்க. எங்க இருந்து வரணும்? கர்த்தரிடத்திலிருந்து நமக்குள்ள வரணும். அப்ப 9 கனிகள்ல முதல்ல அந்த வசனத்து மேல நீங்க கலாத்தியர் 5:9 கனிகளை குறித்து எழுதப்பட்ட வசனங்கள் மேல கைகளை வைத்து, கர்த்தாவே இவைகளெல்லாம் உம்மிடத்துல தான் இருக்குது, உம்மிடத்திலிருந்து எனக்கு வருவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இதை குறித்து கொலேசியர் 3:12 முதல் 14 வரைக்கும் வாசித்தா தேவனுடைய வார்த்தைகளை நம்ம இன்னும் தெரிந்து கொள்ள முடியும். 14 வரைக்கும். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்துக்கொண்டு ஒருவரில் ஒருவர் தாங்கி ஒருவர் பேர் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல, இயேசு உங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நீடிய பொறுமை அவரிடத்தில் இருக்குது. ஆனா கொலேசியர் 3:12 சொல்லுது, நீங்க அந்த நீடிய பொறுமையா இருந்து ஒருவரை ஒருவர் என்ன செய்யணுமா? மன்னிக்கணுமா? ஆமென் சொல்லுங்க. இங்க வில்லங்கமே இங்கதான் ஆரம்பிக்குது. உலகம் முழுவதிலுமே மனித குலம் ஒருவரை ஒருவர் சிநேகிக்க கூடாது. ஒரு தேசம் இன்னொரு தேசத்தை சிநேகிக்க கூடாது. ஒரு பட்டணம் இன்னொரு பட்டணத்தை சிநேகிக்க கூடாது. ஒரு குடும்பத்துல இன்னொரு உறவுக்காரன் சிநேகிக்க கூடாது. சகோதரன் சகோதரியை சிநேகிக்க கூடாது. திருச்சபைகளுக்குள் தேவ பிள்ளைகள் ஒருவரை ஒருவர் சிநேகிக்க கூடாது என்று இந்த வசனத்திற்கு விரோதமா யார் நிக்கிறா? சாத்தான் நிக்கிறான். அவன் பக்கம் நீங்க நின்றாதீங்க. எரி நரகம் அவனுக்கு வைக்கப்பட்டிருக்குது. அவன் பக்கமா நீங்க நிப்பீங்களா, உங்களுக்கும் அந்த எரி நரகம் இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா சொல்லுங்க. இதுதான் பைபிள். வரும்போது மழையில தான் தெரியாதுதான். வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? கண்கள் திறக்கப்படணும். நான் அதிக கேடு நிறைந்த சபைகள், அதிக குழப்பமுள்ள சபைகள், பிசாசுகள் விசுவாசி தலையில குடியிருக்கிற சபைகளை நான் எங்க பார்த்தேன்னா, உண்மையே சொல்றேன், மலேசியா தேசத்துல பார்த்திருக்கிறேன். நிறைய பேர் நினைப்பாங்க அதிகமா அந்த தேசத்தில் சபைகளை குறித்து குற்றப்படுத்தி பேசுறாரு. வசனத்துக்கு தூரமான ஜனங்கள். எப்ப பாரு சபைக்குள்ள போட்டின்னா போட்டி. ஐயோ, உங்க வீட்டு போட்டி இல்ல, எங்க வீட்டு போட்டி இல்ல. எதுக்குடா போட்டி போடுவீங்கன்னு பார்த்தா, அவன் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு வந்து ஒரு நல்ல கார்ல இறங்கினா அந்த அடுத்த விசுவாசிக்கு புகை செல்லங்க. சில சபைகள்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்கிறது இல்ல, ஃபேஷன் ஷோ நடக்குது. ஃபேஷன் ஷோ. என்னை பார், என் அழகை பார். எரி நரகம் உனக்கெல்லாம், எரி நரகம். யாரை தேடி ஆலயத்துக்கு வர்றீங்க ஞாயிற்றுக்கிழமை? நாங்க ஒரு சபையில பேசினங்க, பாரம்பரிய சபையில, பேர் சொல்ல விரும்பல.
பிறரை நீங்க மன்னிக்கலைன்னா கர்த்தர் உங்களை பாவங்களை மன்னிக்க மாட்டாருங்கிறது டைட்டில். ஒரு ஹீலிங் பிரேயர்னு கேஎல்ல முக்கியமான ஒரு இடத்துல ஒரு திருச்சபை, பெரிய சபை, பெரிய கூட்டம். இந்த சபையுடைய வழக்கம் என்னன்னா, பிரசங்கியார் யாரு வந்தாங்களோ பிரசங்கம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ்ல போய் நின்னுக்கணும். ஜனங்களுடைய வழக்கம் என்னன்னா, வரும்போது அந்த ஊழியக்காரனுக்கு முன்பதாக நின்று ஸ்தோத்திரமோ அல்லது ஒரு வணக்கத்தையோ வாழ்த்துதலே சொல்லிட்டு கடந்து போகணும். இந்த செய்தியை நான் கொடுத்ததுமே நிறைய பேர் முகம் இஞ்சி தின்ன மங்கி மாதிரி மாறிடுச்சு. அதுலயும் குறிப்பா அந்த பெண்கள் இருக்கிறாங்க பாருங்க, வீட்டுல பெரிய சண்டிராணி போல, என்னாலா பிரசங்கம் பண்ணிட்டாரு இந்த ஆளு. ஏன்னா இது ஆலயத்திலேயும் இப்படி, வீட்டிலேயும் அப்படி. ஒரு சில பெண்களை பார்க்கிற வந்துட்டு சில ஆண்களை பாராட்டுகிற கர்த்தருக்கு ஒருத்தர் ஓடி வந்து கை கொடுத்து அருமையான பிரசங்கனார் உற்சாகமா. நினைச்ச பொண்டாட்டி மேல இவருக்கு ஏகப்பட்ட காண்டு போல பிரசங்கம் நல்லா உரைக்கிற மாதிரி இறங்கிருச்சு. அதனாலதான் அது பார்க்கிற மாதிரி வந்து அது எங்க நிக்குது எனக்கு தெரியல. நான் மனசுல நினைச்சுக்கிட்டு சரி சரி பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அருமையான பிரசங்கம் பிரதர் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசை அவருக்கு பாருங்க. அப்பாடா, யாராவது வந்து இது நறுக்குன்னு கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிறது போல அவருக்கு இருந்திருக்கும் போல. நிறைய பெண்கள் என்ன கடந்து போறாங்க, முகத்தை இனிமே இந்த பக்கம் வந்துராத, எங்களுக்கு பிரசங்கம் பண்ணிராத, இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது, இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப தூரம் அப்படிங்கிற மாதிரி. பரலோகம் போக போறீங்களா? பரிசுத்தரோடு வாழ போறீங்களா? பரலோக ராஜ்யம் உங்களுக்கு சொந்தம்னு நினைக்கிறீங்களா? வெறும் கற்பனை. One day you will be in hell. Don't forget it. கர்த்தருடைய ஊழியக்காரனா நான் சொல்றேன், பிறனுடைய குற்றத்தை மன்னிக்காத எந்த மனுஷனும் மனுஷியோ அகால பாதாளத்தில் விழுவாங்கன்னு வேதம் சொல்லுகிறது. இயேசுடைய இரண்டாவது பிரமாணமாய் புதிய ஏற்பாட்டில் அவர் ஏற்படுத்துற பிரமாணமே உன்னை போல பிறனை நேசி. அங்க கலகம் வரும் பாருங்க, ஐயோ மைக்கு பிடிக்கிறதுக்கு சண்டை, அது போல அவங்க லீடர்ஷிப் எடுக்கிறது சண்டை, அடாடாடாடாடாடா. உலகத்துல தான் பார்க்க முடியும் இந்த குடிமி பிடி சண்டையெல்லாம். அங்க நான் பார்த்துட்டேன், சபைக்குள்ள சண்டை. தலைவர் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு குரூப்புக்கு தான் சப்போர்ட் சாதகமா இருப்பாரு, அவருக்கு நீதியா நடந்துக்க தெரியாது, பாவம். அதனால அங்க என்ன நடக்கும்னா, ஒரு 6 மாசம் சபை வளர்ற மாதிரி இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா கூட்டம் காணாம போயிடும். இவங்க டவுன் பஸ் எடுத்து சுத்துறது போல மொத்த மலேசியால இருக்கிற எல்லா சபையும் சுத்தி சுத்தி வருவாங்க. எங்கேயும் தேவ சமாதானம் பெற முடியாது, எங்கேயும் கர்த்தருடைய மகிமையை பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட கலகக்காரர்களை கர்த்தர் சபிக்கிறார். இப்படிப்பட்ட கலகம் திருச்சபைகளுக்குள் செய்கிறவர்களை அவர் கடிந்து கொள்ளுகிறார். எச்சரிக்கையா இருக்கணும். சபை அரசியல் பண்ணுகிற இடமா? இல்லை. தேவனுடைய ஆலயம் பக்திக்குரியது, தேவனுடைய ஆலயம் பயத்திற்குரிய இடம். வந்தா இங்க அச்சம் நடுக்கம், தேவ வார்த்தைகளை கேட்டப்போ 4 பேருக்கு ஸ்தோத்திரங்க சொல்லி கை குலுக்கணுமா, போயிடணும். ஆலயத்துல மாத்திரம் எந்த பாலிடிக்ஸும் பண்ணக்கூடாது. கர்த்தர் உடனே இறங்கி வந்துருவார், தண்டனை பயங்கரமா இருக்கும். ஆமேன். கர்த்தருக்குள்ள பயந்து நடுங்கி அமைதலாய் வாழ கற்றுக்கொள்ளும். கடைசியாக யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7 8 வரைக்கும், 7, 8 2 வசனத்தை வாசித்து நம்ம முடிக்க போகிறோம். யாக்கோபு 5, 7, 8 ஆகிய வசனங்களை நாம் தியானம் பண்ணி முடிக்க போகிறோம். நீதிமானை நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்தீர்கள். அவன் உங்களோட எதிர்த்து நிற்கவில்லை. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? பூமியில வாழுகிற வாழ்க்கை என்ன தெரியுமா? 9 கனிகள்ல நிறைந்து உடனுடனே முடிவெடுத்து உடனுடனே அடுத்தால தாக்கி உடனுடனே எல்லாம் செஞ்சிடாம
பூமியுடைய நாட்கள் முடிகிற வரைக்கும் பொறுமையோடு. எப்படியா? நீடிய பொறுமையோடு. நீங்க செய்யற நற்கிரியெல்லாம் ஒரு விதை, அதான் அடையாளமா பேசுது. நிலத்துல ஒருத்தர் அதை பண்படுத்தி அதுல விதைத்து பின்மாறி முன்மாறி பின்மாறி மழைக்காக காத்திருக்கிறது போல, நீங்க கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு தேவ வசனத்துக்குள்ள நீங்க வந்து நீங்க உங்களை ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி நீங்க இந்த அன்பை எல்லாம் விதைச்சு பூமியில வாழுகிற பிறரோடு விதைச்சு உங்களால இயன்றதை செய்து பிறருக்கு அன்பை பகிர்ந்து கொண்டு நீடிய பொறுமையா இருந்து சாந்த குணமுள்ளவர்களா இருந்து இச்சை அடக்கமுள்ளவர்களா இருந்து இதெல்லாம் நீங்க செய்துட்டு முடிக்கும் போது பின்மாறி முன்மாறி மழை வருஷிக்க செய்கிறது போல கர்த்தராக இயேசு வருவார் பாருங்க. அப்ப அதற்கேற்ற பலனை நம்ம என்ன செய்வோமா? அடையணும்னு பொறுமையோடு காத்திருங்கன்னு சொல்லி வேதம் சபைக்கு அழகாய் பேசுகிறது. எத்தனை பேர் அல்லேலூயா சொல்லுவீங்க? 9 கனிகளுக்குள்ள இவ்வளவு ரகசியம் இருக்குது. 9 கனிகளில் இவ்வளவு விஷயம் இருக்குது. 9 கனிகளுக்குள்ள இயேசுவே இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இப்ப இந்த கனிகள் யாருக்கிட்ட இருந்து வரணும்? இயேசுவினிடத்திலிருந்து வரணும். நீடிய பொறுமையா இருந்தார். சிலுவையில் அவரை தாக்கினவங்களுக்கு முன்பதாக நீடிய பொறுமையா இருந்தாரு. கன்னத்திலே அவருக்கு அறைந்தவர்களுக்கு முன்பதாக நீடிய பொறுமையா இருந்தாரு. சரீரத்தை காயப்படுத்தி வேதனைப்படுத்தினவங்களுக்கு மத்தியில நீடிய பொறுமையா இருந்தாரு. ஒருத்தனை கூட என்னன்னு கேட்கல, சபிக்கல. அவங்க சபிச்சிருந்தாருன்னா அவ்வளவுதான், அவங்க இல்ல அடுத்த நிமிஷம் பஸ்பமா எரிச்சு போட்டிருப்பார். நீடிய பொறுமை நமக்காக. யாருக்காக? நமக்காக. இப்ப நம்ம கிறிஸ்துவுக்காக செய்யணும். இதெல்லாம் யாருக்காக நம்ம செய்யணும்? முதல்ல நமக்காக அவர் செய்தாரு. இப்ப அவரை உடையவர்கள் யாருக்காக செய்யணும்? கிறிஸ்துவுக்காக செய்ய. இதுதான் வேதம். இதை புரிந்து கொண்டு வாழுங்க. சும்மா தெரிஞ்சத உலகத்துல கற்றுக்கிட்டத பக்கத்துல அக்கம் பக்கத்துல வாழ்ந்து அப்படியே புரண்டதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. சாக்கடையாதெல்லாம். ஒரு ஸ்டாண்டர்டுக்குள்ள வாங்க. இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த ஸ்டாண்டர்ட்ல நான் நடப்பேன், இதுல நான் நிலைச்சிருப்பேன். உன்னை போல சிநேகிக்கிற காரியங்கள்ல 9 கனிகள் அடங்கி இருக்குது. அவருடைய கட்டளை ஆகிய புதிய ஏற்பாட்டு கட்டளையில 9 கனி இருக்குது. இந்த 9 கனியற்றவர்கள் பிசாசுக்குரியவர்கள். யாருக்குரியவங்க? அவங்கிட்ட தான் கனியே கிடையாது. அவன் வறண்டு போன ஒரு பாலைவனம், தீஞ்சு போன பாதாளம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அவங்கிட்ட இரக்கம்லாம் ஒண்ணும் கிடையாது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவினிடத்தில் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. அவரை பின்பற்றுகிறவங்களா நம்ம இருக்கணும். அப்ப குடும்பத்துல கணவன் மனைவிய மன்னிங்க, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிங்க, உறவுகளை மன்னிங்க, இன்னும் உங்க நட்புகளை மன்னிங்க, வேலை பார்க்கிற இடத்துல மற்றவங்களை மன்னிங்க, விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டோம். அல்லேலூயா சொல்லுங்க. அதுதான் 9 கனிகள்ல ஒண்ணு. விட்டு கொடுத்தா கெட்டு போக மாட்டோம். இயேசு மறைமுகமா வேற மாதிரி சொன்னாரு. உலகத்தான் விட்டு கொடுங்க, கெட்டு போக மாட்டீங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறார். சரியா? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபித்து முடிக்க போகிறோம். இருக்கிற இடத்துல அப்படி எழுந்து நிற்கலாமா? தேவ சமூகத்தில் எழுந்து நில்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. 9 கனிகள். இன்னைக்கு 2 கனிகள் சமாதானம், அடுத்தது நீடிய பொறுமை. தேவனிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம், இயேசுவை நோக்கி பார்க்கலாம். நன்றி, நன்றி, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, மகிமையானவரே, மகிமையானவரே. ஆவியின் கனிகள் 9. நாம் முதலாவது அன்பை குறித்தும் இரண்டாவது சந்தோஷத்தை குறித்து பார்த்தது போல இன்றைக்கு தேவ சமாதானத்தையும் நீடிய பொறுமையும் குறித்து நம்ம பார்த்திருக்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, கண்களை மூடி. கர்த்தாவே, இந்த சமாதானம் என்கிற கனியையும் நீடிய பொறுமை என்கிற கனியையும் கர்த்தர் எனக்கு தந்தருளுவீராக. என் தேவன் எனக்கு தந்தருளுவீராக. என் இயேசு எனக்கு தந்தருளுவீராக. ஜெபிக்கலாம், ஜெபிக்கலாம். எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க. இயேசுவின் நாமத்தினால இதை நான் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால இந்த கனிகளை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். இயேசுவின் நாமத்தினால தகப்பனே, சமாதானம் என்னுங்க கனி ஒரு நதியை போல எனக்குள் பாய்வதாக. ஓ நீடிய பொறுமை, இயேசுவின் இடத்திலிருந்த நீடிய பொறுமை எனக்குள் காணப்படுவதாக. கேளுங்க. இயேசுவே, எல்லாரும் கேட்கணும். அமைதலா இருந்து என்ன செய்ய போறீங்க? கேளுங்க. இயேசுவே,
என்னை மன்னித்து, என் குற்றங்களை மன்னித்து, என் குறைகளை மன்னித்து, இந்த 2 வித கனிகளை குறித்து ஞானமில்லாதவனாய், ஞானமில்லாதவளாய், அறிவில்லாதவனாய், அறிவில்லாதவளாய் வாழ்ந்து விட்டேன். இனி அப்படி அல்ல. எனக்குள் இருக்கிற கிறிஸ்துவே கனிகளோடு வெளிப்பட வேண்டும். சமாதானம் என்னும் கனியும், நீடிய பொறுமை என்னும் கனியும் எனக்குள் இன்று முதல் வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. கிருபையாயிருங்க, என்மேல் கிருபையாயிருங்க. ஒப்பு கொடுக்கிறேன், வேண்டுதல் செய்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம்